டிஆர்டி விஎஸ் எம்எஸ்டி மேட்ச்சில் யார் யாருக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஆர்டி டீமில் வந்து யார் யாருக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து பென் டக்கெட்டுக்கு வந்து பிளானட்ஸ் பொசிஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவர் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேயர் வந்து ஃபின் ஆலனுக்குமே பிளானட்ஸ் பொசிஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இவருமே இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். இவரையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேயர் வந்து டாம் பேண்டனுக்குமே வந்து பிளானட்ஸ் பொசிஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவருமே இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். இவரையுமே வந்து நீங்கள் டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேயர் வந்து டிம் டேவிட்டுக்கு வந்து பிளானட்ஸ் பொசிஷன் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இவரை வந்து நீங்கள் வந்து ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பிளேயர் வந்து சாம் பில்லிங்ஸுக்கு வந்து பிளானட்ஸ் பொசிஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவரும் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஸோ இவரையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேயர் வந்து மிச்சல் சாண்ட்னருக்குமே பிளானட்ஸ் பொசிஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவரும் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஸோ இவரையுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேயர் வந்து எல் கிளியோகரிக்கு பிளானட் பொசிஷன் வந்து நார்மலாக தான் இருக்குது. இவர் வந்து ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஃபார்ம் நல்லா இருந்தால் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேயர் சி ஓவர்டனுக்கும் பிளானட் பொசிஷன் வந்து நார்மலாக தான் இருக்குது. இவருக்கும் ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபார்ம் நல்லா இருந்துச்சுன்னா என்ன எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேயர் மேட் ஹென்ரிக்கு வந்து பிளானட் பொசிஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவருக்கு இந்த மேட்ச்சில் வந்து சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஸோ மேட் ஹென்ரி வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேயர் வந்து எம் அமீருக்கும் வந்து பிளானட் பொசிஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவரும் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். இவரையுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மான்செஸ்டர் டீமில் யார் யாருக்கு டைம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து எய்டன் மார்க்ரம்க்கு பிளானட் பொசிஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவர் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இவரையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேயர் வந்து டிம் செய்ஃபர்ட்டுக்குமே வந்து பிளானட் பொசிஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவரும் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஸோ இவரையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேயர் வந்து ஜாஸ் பட்லருக்குமே பிளானட் பொசிஷன் வந்து எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது. இவருக்குமே வந்து இந்த மேட்ச்சில் வந்து பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுப்பார். இவரையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேயர் வந்து ஹென்ரிச் கிளாசனுக்குமே வந்து பிளானட் பொசிஷன் எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது. இவரும் இந்த மேட்ச்சில் வந்து பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இவரையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேயர் எல்டூப்ளைக்கும் பிளானட் பொசிஷன் வந்து எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது. இவரும் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். இவரையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேயர் வந்து டி மோர்ஸுக்கு வந்து பிளானட் பொசிஷன் வந்து நார்மலாக தான் இருக்குது. இவர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து இவர் வந்து ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஃபார்ம் நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளேயர் வந்து எல் டாசனுக்கு வந்து பிளானட் பொசிஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இவர் இந்த மேட்ச்சில் அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஸோ இவர் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளேயர் அட்கின்சனுக்கு பிளானட் பொசிஷன் நார்மலாக தான் இருக்குது. இவர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபார்ம் நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளேயர் வந்து நூர் அகமதுக்கும் பிளானட் பொசிஷன் வந்து நார்மலாக தான் இருக்குது. டைம் ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்குது. ஸோ இவரை வந்து நீங்கள் வந்து ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபார்ம் நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளேயர் வந்து ஜோஸ் டங்குக்கும் வந்து பிளானட் பொசிஷன் நார்மலாக தான் இருக்குது. ரிஸ்கி டைம் தான் இன்றைக்கி. இந்த மேட்ச்சில் வந்து இவர் ரீசன்ட் ஃபார்ம் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபார்ம் நல்லா இருந்தால் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளேயர் வந்து சோனி பேக்கருக்கு வந்து டைம் வந்து பிளானட் பொசிஷன் எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது. இவருக்கும் இந்த மேட்ச்சில் வந்து அதிகமாக பாயிண்ட்ஸ் எடுப்பார். ஸோ இவர் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம்.